வெற்றிவேல் முருகன் கருவறை எல்லாம் வல்ல பழனிவாழ் பாலதண்டாவின் கருவறை குருநாதர் அருணா பெருமாள்ஜி எம்பெருமான் கருவறை முதல் பெற்ற குருநாதர் ஸ்ரீ அருணா சுவாமிகள் திருவாய்மந்தருடைய திருப்பூருங்கிற மகா மந்திரத்தில் கௌமார எண்ணத்து வருஷப்படி பாடல் 1549 திரை வஞ்ச என தூங்கும் பொதுப்பாடலுக்கான பொருள் விளக்கம். இந்த பாடல் அரிய பொருள் பெற எம்பெருமான் அருளை நாடி பாடப்பெற்ற பாடல். தனதந்த தனதன தனதந்த தனதன தனதந்த தனதன தனதான திரை வஞ்ச இருவினைகள் நரையங்கம் மலமொழிய சிவகங்கை தனில் மூழ்கி விளையாடி சிவம் வந்து குதிகொள்ள அகம்படிவு உன்றன் வடிவம் என திகழ் அண்டர் முனிவர் கணம் அயன் மாலும் அரண்மைந்தன் என களிர்முகன் எம்பி என மகிழ அடியன் கண் அழி பரவ மயிலேறி அயில்கொண்டு திரு நடனம் என தந்தையுடன் மருவி அருமந்த பொருளை இனி அருள்வாய். பரி என்ப நரிகள் தம்மை நடனம் கொண்டு ஒரு வழுதி பரி துஞ்ச வரும் மதுரை நடராஜன் பழி அஞ்சி எனது அருகில் உரை புண்டரிக வடிவ பவளம் சொல் உமை கொழுனன் அருள்பாலா. இருள் வஞ்சகிரி அவுணர்வுடன் எங்கள் இருவினையும் எரி உண்டு பொடிய அயில் விடுவோனே. எனது அன்பில் உரை சைல மகிழ் வஞ்சி குரமகளோடு எண்ணும் பஞ்சனையில் மருவு பெருமாளே. முதல் பதில திரை வஞ்ச இருவினைகள் நரை அங்கம் மலமழிய சிவகங்கை தனில் முழுகி விளையாடி சிவம் வந்து குதிகொள அகம்படிவு உன்றன் வடிவம் என திகழ் அண்டர் முனிவர் கணம் அயன் மாலும் அரண் மைந்தன் என களிர்முகன் எம்பி என மகிழ அடியன் கண் அழி பரவ மயில் ஏறி அயில்கொண்டு திருநடனம் என தந்தையுடன் மருவி அருமந்த பொருளை இனி அருள்வாயின் முதல் பதில வேண்டுகிறார். அதாவது திரைக்கடல் அலை போல வருகின்றனவையும் வஞ்சனை செயல்களால் வருவதுமான இருவினைகள் நல்வினை தீவினை எனப்படும் இருவினைகள் மயிர் நரத்தலுக்கு இடம் கொடுக்கின்ற உடலும் ஆணவம் கன்பம் மாயை எனப்படும் மும்மலங்களும் அழிவுபட சிவ அமிர்தமாம் கங்கை நீரில் மூழ்கி இன்பத்தில் திளைத்து விளையாடி உள்ளத்தில் சிவமாம் மங்கள பொருள் வந்து அழுத்தமாக பதிய அகவடிவு உன்றன் வடிவம் என என்னுடைய வடிவம் உன்னுடைய வடிவம் என்று சொல்லும்படி விளங்கும் தேவர் முனிவர் இவர்கள் கூட்டமும் பிரம்மனும் திருமாலும் சிவபெருமானுடைய குமாரன் என்று மகிழ யானைமுக கடவுள் கணபதி என் தம்பி என்றும் மகிழ்ச்சி கொள்ள அடியேன் இடத்தில் கருணை மிக காட்ட நீ மயிலில் ஏறி வேலியேந்தி தந்தை திருநடனம் என உடன் மருவி தந்தையாம் சிவபெருமானுடைய திருநடனம் என்று சொல்லும்படி நடனம் செய்து உடனிருந்து என்னோடு பொருந்தி அல்லது வேலேந்தி திருநடத்தை செய்கின்ற என்னுடைய தந்தையாம் சிவபெருமானோடு பொருந்தி நீ உபதேசித்த அருமந்த பொருளை அல்லது திருநடனம் என இது ஒரு திருவிளையாடல் என்று சொல்லும்படி தந்தையோடு பொருந்தி சொன்ன அருமந்த பொருளை அரிய மரப்பொருளை இனி எனக்கும் நீ அருள் புரிய கருணை செய்ய வேண்டும் வேண்டுகிறார். இரண்டாவது பதில பரி என்ப நரிகள் தம்மை நடனம் கொண்டு ஒரு வழுதி பரி துஞ்ச வரும் மதுரை நடராஜன் பழி அஞ்சி எனதருகில் ஒரு புண்டரிக வடிவ பவளம் சொல் உமை கொழுனன் அருள்பாலா. இருள் வஞ்ச கிரி அவுணருடன் எங்கள் இருவினையும் எரி உண்டு பொடி அயில் விடுவோனே. எனது அன்பில் உரை சைல மகிழ் வஞ்சி குரமகளோடு எண்ணும் பஞ்சனையில் மருவு பெருமாளே. குதிரை என்ற நரிகளை திருவிளையாடலாக காட்டி ஒரு வழுதி பாண்டியனுக்கு இருந்த குதிரைகள் இறந்துபட எழுந்தருளி வந்த மதுரையில் அமர் நடராஜ பெருமான் பழிக்கு அஞ்சனான சொக்கநாத பெருமான் என்னுடைய அருகில் சமீபத்தில் இருப்பவன் புண்டரிக வடிவ செந்தாமரை போன்ற திரு உருவத்தினன் பவள நிறத்தினன் என்று சொல்லும்படியானவன் உமை கணவன் அல்லது பவளவாய் சொற்களை உடைய உமையின் கணவன் ஆகிய சிவபெருமான் ஈன்றருடைய குழந்தையும் இருள் சூழ்ந்ததும் வஞ்சனை செயல்கள் செய்வதுமான கிரௌஞ்சகிரியும் அதனிடமிருந்த அசுரர்களும் எங்கள் இருவினையும் இவையெல்லாம் எரிபட்டு அடிய வேலை செலுத்துவானேன். என்னுடைய அன்பில் உரைகின்றவளும் வள்ளிமலையிலாம் மகிழ்ந்திருந்தவளுமான வஞ்சிக்குடி போன்ற குரமகளோடு குரத்தி வள்ளியோடு எண்ணும்படியான மதிக்கும்படியான பஞ்சனையில் பஞ்ச சயனத்தில் பஞ்சு மெத்தையில் பள்ளி கொள்ளும் அல்லது பொருந்தி அருள்பாலிக்கும் பெருமாளே அருமந்த பொருளை இனி அருள்வாயின்னு நினைக்கிறார். இப்ப இந்த பாடத்தில் சிவகங்கை தனில் மொழி சிவகங்கை ஊருக்கு பதில் ஊர் இருக்கு அது அல்லது அதாவது மதிமண்டல சுத்த கங்கை அதை சொல்றார். அமுதக்கடல் மூழ்கி அருணாச்சலத்தின் உடல் மூழ்கி அப்படின்னு திருப்பூர் சொல்றார். குதி கொழக அப்படிங்கிறது குதி கொள அகம்னு பிரிச்சுக்கணும். அடுத்தது அகம் அப்படின்னா இந்த இடத்துல யான் அகவடிவுனா என்னுடைய வடிவம் நீ வேறானாதிருக்க நான் வேறானதற்கம்பர் சுவாமிமலை திருப்பூர். அடுத்தது அருமந்த பொருளை இனி அருள்வாய். சிவபெருமானுக்கு உபதேசித்த பொருளை எனக்கும் உபதேசம் செய்து அருணகிரி பெருமான் பல்வேறு திருப்பூரில் வென்ற கந்தனுபதி 36வது பாட்டில் வென்றார். அது அவருக்கு சித்தமானது. அது இந்த பாடலில் சொல்றார். அடுத்தது நரியை பரியாக்கிய திருவிளையாடல் 2வது பகுதியில் பழி அஞ்சி சிவபெருமான் பழி அஞ்சி வரலாறு. குலோத்துங்க பாண்டியன் மதுரையில் அரசு ஏற்றும் நாளில் ஒரு பிராமணன்
ஒரு வேடனோடு வந்து, அரசே நான் என் மனைவியை ஒரு ஆலமர நிழலில் இருத்தி விட்டு போய் நான் தண்ணீர் கொண்டு வருவதற்கு முன் இந்த வேடன் அம்பெய்தி அவளை கொன்று விட்டு தூரத்தில் நிற்கிறான்னு முறையிட்டான். வேடன் தண்டிக்கப்பட்டும், அரசே நான் அவளை கொன்றவன் அல்லேன் அப்படின்னா. அரசன் வேடவனை சிறையிலிட்டு திருக்கோயிலுக்கு சென்று, இறைவா இந்த கொலை யார் செய்தார்கள், உண்மையை நீ உணர்த்தணும்னு வேண்டிக்கிறான். அப்போ ஒரு அசரீரி வாக்கு, செட்டு தெருவில் இன்னைக்கு ஒரு கல்யாணம் நடக்கும், அங்கே அந்த பிராமணனோடு வா, உண்மையை தெரிவிப்போம்னு இருந்துச்சு. அப்படியே அரசன் என்ன பண்ணால் மாறுவேடம் போண்டு பிராமணனோடு அந்த கல்யாண வீட்டுக்கு போய் ஒரு புறத்தில் இருந்தான். அப்போ அங்கே வந்த யமதூதர் ஒருத்தன், இந்த மணமகன் உயிரை கொண்டு போகணும், இன்று ஆலமரத்தில் ஏறுண்டு கிடந்த அம்பு அதன் கீழ் இருந்த பார்ப்பனி மீது காற்றால் விடும்படி அவளுடைய உயிரை கவர்ந்தோமே, அதுபோல புறத்தே உள்ள பசுவை விரட்டி இந்த மணமகனை முட்டை செய்து அவன் உயிரை கவர்வோம் நாம்னு சொன்னான். இதை கேட்ட பிராமணனுக்கு, அப்போ இந்த மணமகன் அப்படி இருந்தால் என் மனைவி இருந்ததும் அப்படியே என்று தெரியலாம்னா. சட்டு நேரத்துக்கெல்லாம் அங்கனமே கொல்லைப்புறத்து பசு வெருண்டு ஓடி அந்த வந்து மணமகனை முட்டி பிணமாக்கியது. பிராமணனும் அரசனும், ஐயோ உண்மை தெரிஞ்சு போச்சு, வேடன் கொன்றான் அப்படின்னு அவனை துன்புறுத்தினோமே அப்படின்னு வருந்தினான். அரசன் வேடனை சிறையினும் நீக்கி என் பிழையை பொறுத்துக்கொள்னு சொல்லி அவனுக்கு வேண்டவனெல்லாம் கொடுத்து அனுப்பினான். பிராமணனுக்கு மறுவிவாகம் செய்து கொள்ள பொருள் கொடுத்து அனுப்பினான். அப்புறம் திருக்கோயிலுக்கு போய், ஆதர பெருக பாவியேன் பொருட்டு எம்மடிகள் நீரரும் பழி அஞ்சு நாதராய் இருந்தீர்னு சொல்லி துதித்தான். அத்தன் அப்படு வழிக்கே அஞ்சிய கணத்து தோன்ற உத்தம பக்திமாரருக்கு உணர்வுற உணர்த்தலாலே பக்தர்கள் பக்தனுக்கு பழி அஞ்சும் சொக்கன் என்றோர் வித்தக பெரிய நாமம் விளங்கியது அவனி மீதுன்னு திரு ஆலவுடையார் திருவிளையாடல்ல இந்த செய்தி வருகிறது, இந்த பாடல் வருகிறது. அதை சொல்றார். அடுத்தது சிவனுடைய நிறம் பவளவண்ண பரிசார் திருமேனிம்பார். அதைத்தான் இங்கே ஒரு நாள் சொல்றார், பவளவாயினான் பாரு சம்பந்தர். அடுத்தது பஞ்சனை மருவு அப்படின்னு ஒரு பாடபேதமும் உண்டு. பஞ்சு மெத்தினா பஞ்சு அணை, பஞ்சசேனம், அதாவது அன்னத்துவிப்பு, இளவஞ்சம்பூ, கோரை மயிர் இவற்றால் அமைத்த ஐவகை படுக்கை. அழகு, குளிர்ச்சி, மார்த்தம், மிருதுத்தன்மை, பரிமளம், வெண்மை என்ற இந்த 5 வகை தன்மை கொண்ட படுக்கை அப்படின்னு சொல்லலாம். பஞ்சு அணைங்கிறது பஞ்சசேனம்னு சொல்லலாம், பஞ்ச அணைன்னு சொல்லலாம், பஞ்சு மெத்தின்னு சொல்லலாம். இதுக்கு பல்வேறு பொருட்கள் உண்டு. அருமந்த பொருளை இனி அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற அற்புதமான இந்த பாடலை பழனியாண்டன் திருவிடை சமர்ப்பிப்போம். இந்த பாடல் என்ன கேட்கிறார், அதாவது கடல் அலை போல வருவதும் வஞ்சனை செயல்களால் வருவதுமான நல்வினை தீவினை எனப்படும் 2 வினைகளும் மயிர் நரத்தலுக்கு இடம் கொடுக்கும் உடலும் மும்மலங்களும் அழியவும் சிவாமிர்தம் என்ற கங்கை நீரில் முழுகி திளைத்து விளையாடி உள்ளத்தில் சிவமாகிய மங்கள பொருள் வந்து அழுந்தி பதிய என்னுடைய வடிவம் உன்னுடைய வடிவம் என்று சொல்லும்படி விளங்கும் தேவர் முனிவர் கூட்டம் பிரம்மன் திருமால் எல்லாம் நான் சிவபெருமானுடைய குமரனே என்று மகிழ, யானை முகத்தையுடைய கணபதி என் தம்பியே என்று என்னிடம் மகிழ்ச்சி கொள்ள, அடியேண்டத்தில் கருணையை மிக காட்ட நீ மயில் மீத ஏறி வேலேந்தி உன் தந்தையின் திருநடனம் என்று சொல்லும்படி உடனிருந்து என்னோடு பொருந்தி அரிய மறைப்பொருளை இனி எனக்கும் நீ சொல்லி அருளணும் அப்படின்னு வேண்டிக்கிறார். 2வது பேர் நிறைய வரலாற்று குறிப்புகள். குதிரை என்ற நரிகளை மாற்றி ஒரு திருவிளையாடலாக காட்டி ஒரு பாண்டிய மன்னனுக்கு இருந்த குதிரைகள் இறந்துபடும்படியாக எழுந்தருளி வந்த மதுரையில் அமர் நடராஜ பெருமான் பழிக்கு பயந்தவனாக என்னுடைய அருகில் இருந்து அருள்பவன், செந்தாமரை போன்ற திருவுருவையுடையவன், பவள நிறத்தினர் என்று சொல்லும்படியானவன், மாதேவியின் கணவன் ஆகிய சிவபெருமான் என்ற மகனை இருள் சூழ்ந்ததும் வஞ்சை செயல்கள் செய்வதுமான கவுஞ்சமனையும் அதனமிருந்த அசுரர்களும் எங்களுடைய நல்வினை தீவினை ஆகிய 2 வினைகளும் எரிபட்டு பொடியாகும்படியாக வேலை செலுத்திய பெருமாளே, என்னுடைய அன்பில் எப்போதும் உரைபவளும் வள்ளிமலைச்சாரலில் மகிழ்ந்த வஞ்சிக்குடி போன்ற குறப்பெண்ணும் ஆகிய வள்ளியோடு மதிக்கும்படியான பஞ்சு மெத்தையில் பள்ளி கொள்ளும் பெருமாளே, அருமந்த பொருளை எனக்கும் நீ அருள்வாயே என்று வேண்டிக் கொள்கிற பாடலை பழனாபுரி அமர் பெருமாளின் திருப்பாத்து சமர்ப்பித்தான் அருள் பாத்திரமா வெற்றிவேல் முருகனுக்கு அரோரா, பழனியாண்டவனுக்கு அரோரா, அரோரா, அரோரா.